திருவள்ளுவர் தினம் இன்று கொண்டாடப்பட்டு வர்ற நிலையில திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவித்து ருத்ராஜம் விபூதி பட்டையோட மத சின்ன அடையாளத்துடன் கூடிய புகைப்படத்தை பதிவிட்டு வாழ்த்து கூறியிருக்காரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. தமிழ்நாடு முழுவதிலும் ஜனவரி 16ஆம் நாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்பட்டு வருது. பல தலைவர்களும் திருவள்ளுவருக்கு தங்கள் மரியாதையை செலுத்தி வர்றாங்க. சனாதனத்துக்கு ஆதரவாக பேசி வரும் ஆளுநர் RN ரவிக்கும் திராவிட மாடல் ஆட்சியை முன்னிறுத்தி வரும் தமிழ்நாடு அரசுக்கும் மோதல் போக்கு நீடிச்சு வருது. திருவள்ளுவர் தினத்தில் ஆன்மீக பூமியான நமது தமிழ்நாட்டில் பிறந்த பெரும் புலவரும் சிறந்த தத்துவ ஞானியும் பாரதிய சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவியுமான திருவள்ளுவருக்கு எனது பணிவான மரியாதையை செலுத்துகிறேன்னு பதிவிட்டிருக்காரு ஆளுநர் RN ரவி. அவரது ஞானம் நமது தேசத்தின் சிந்தனை மற்றும் அடையாளத்தை வடிவமைத்து வளப்படுத்தி ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு வழிகாட்டியாகவும் உத்வேகத்தின் ஆதாரமாகவும் நீடிக்கிறது. இந்த புனிதமான நாளில் அனைவருக்கும் எனது அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்னு அவர் பதிவிட்டிருந்தார். அந்த வகையில் தமிழ்நாடு பாஜகவின் தலைவர் அண்ணாமலை தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் வாழ்த்து செய்தியை பதிவிட்டிருந்தார். அதில் வள்ளுவன் தன்னை உலகனுக்கு தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற மகாகவி பாரதியின் வரிகளுக்கேற்ப உலகம் முழுவதும் எக்காலத்துக்கும் பொருந்தும்படியான திருக்குறளை வழங்கிய தெய்வ புலவர் திருவள்ளுவர் தினம் இன்று கொண்டாடப்படுது. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் சீரிய முயற்சியால் திருக்குறள் இன்று உலகின் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உலக பொதுமறை என்ற பெயருக்கு ஏற்ப புகழ்பெற்று திகழ்கிறது. உலக நாடுகளில் திருவள்ளுவரின் பெருமை பரவி வருது. பாரதத்தின் கலாச்சாரமும் பாரம்பரியமும் மனித குலத்தின் வாழ்வியல் முறைகளும் நிறைந்திருக்கும் திருக்குறளை உணர்ந்து படிப்போம், ஐயன் திருவள்ளுவரை போற்றுவோன்னு பதிவிட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பதிவில் காவி உடை அணிந்த திருவள்ளுவர் புகைப்படத்தையும் இணைஞ்சிருந்தது மேலும் சர்ச்சையை கிளப்பியிருக்கு. கடந்த 2017 திருவள்ளுவருக்கு காவி உடை அணிந்த போட்டோவை பாஜகவினர் போட்டு வருவது சர்ச்சையை கிளப்பி வருது. அந்த வகையில் மீண்டும் இந்த திருவள்ளுவர் தினத்துக்கு பாஜகவினர் அதே சர்ச்சையை கையில் எடுத்திருக்காங்க. இது தமிழ்நாடு முழுவதும் பெரும் பேசு பொருளாகி இருக்கு.